السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مقام آخر: وإن قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: الكبر من بطر الحق وغمط الناس أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையெல்லாம் மாபெரும் மறுக்கடையாக அவனுடைய உலகத்தில் நம்மை பிறக்க வைத்தான். அதுவும் முஸ்லிமாக முஃமினாக படைத்தான். மேலும் கண்மணி நாயகம் ஈருலக ரட்சகர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ஆக்கி அருள் புரிந்தான். அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான்னா யார்? எல்லோருக்கும் ஷைத்தான் சொன்ன உடனே ஞாபகம் வர ஒரு இடம், அல்லாஹ் தாலா இடத்துல அல்லாஹ் தாலா சஜ்தா செய்ய ஏவும் பொழுது மறுத்தவன் ஷைத்தான். இப்படிதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுதான். அவன் தான் ஷைத்தான், வேற யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிரு பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷெரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ்: அல் கிபிரு பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாசி. உண்மையை மறைக்கும், மக்களிடத்தில் கேவலத்தை உண்டாக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. நன்றாக விளங்க வேண்டும், ஷைத்தான் இந்த நிலைக்கு காரணமான நிலை அல் கிபிர். அந்த கிபிரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, உண்மையை மறைக்கிறது, மக்களிடத்தில் கேவலத்தை உண்டாக்குகிறது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அவன் அந்த இடத்துல என்ன உண்மையை மறைத்தான்? அல் கிபிர், அந்த பெருமை என்பது இருக்குல்ல. முன்னாடி இப்போ சல்மான்ஜி அவங்க சொல்லிட்டு போகும்போது, அல் கிபிரு ரிதாயி என்பதாக அல்லாஹ் தாலா சொல்றதாக சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த கிபிருங்கிறது அல்லாஹ் தாலாக்குரியது. அதை பற்றி ரிதாயின்னு சொல்லும் போது என்னத்தில் விளங்குது? அது என்கிட்ட யாராலையும் பிடுங்க முடியாது என்பது நமக்கு விளங்குது. கீழாடையே யாராலும் பிடுங்க முடியாது என்பது நன்றாக விளங்குது. அந்த கிபிரை என்ன பண்ணா, எனக்கு இருக்கு, அனா ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட நான் மிகவும் சிறந்தவன் என்பதாக பெருமையை எடுத்து கொண்டான், கிபிரு கொண்டான். அதனால என்ன பண்ணா, அந்த உண்மையை மறைத்தான். பெருமாள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அல் கிபுரு பத்ருல் ஹக், உண்மையை மறைக்குதல். வ கம்தின் நாஸ், மக்களிடத்தில் இப்போ என்ன, அவனோட நிலைமை எவ்வாறாக இருக்குது? கேவலப்பட்ட நிலைமையாக இருக்கிறது. ரஜீமான நிலையை அல்லாஹ் தாலா அவனுக்கு கொடுத்தான். ஒரு தடவை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் போயிருந்தாங்களே, அல்லாஹ் தாலா கப்பலில் செஞ்சு அதில் உங்களோட கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்களே. அப்போ ஷைத்தான் அந்த இடத்துல வந்தான். ஒரு வயசானவரோட தோற்றத்தில் ஷைத்தான் வந்தான். அப்போ சொல்கிறான், நீ எப்படிப்பா இங்கே வந்தேன்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது சொல்கிறான், நான் இந்த சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிச்சு, எனக்கு இந்த மாதிரி நிலைமையில் ஏற்பட்ட போது நான் உங்களோட கப்பலில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ தானே ஷைத்தான்னு சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீ வெளியேறு அப்படிங்கிறாங்க. அப்போ ஷைத்தான் சொல்கிறான், அந்த கப்பலில் இருக்கிறதான்னு சொல்கிறான், நான் உங்களுக்கு 5 விஷயத்த சொல்கிறேன். அது 5 விஷயம் இருக்குது. அந்த 5 விஷயத்தில் நான் உங்களுக்கு 3 விஷயத்த சொல்லுவேன், 2 விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிக்கிறான். அந்த 3 விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. அந்த 2 விஷயம் மறைச்சான் தெரியுமா, அதில் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, அது என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே மல் இஸ்னா தானி, அந்த 2 விஷயம் என்னதுன்னு ஷைத்தான்கிட்ட போயிட்டு கேட்குறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், ஹுமா அல்லத்தானி லா தக்திபானி. அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த 2 விஷயம் இருக்கு,
அது வந்து எனக்கு என்னை ஏமாற்றுகிறாது என்பதாக சொல்லி காட்டுறான். அடுத்து சொல்றான், திருப்பி சொல்றான், உமா அல்லத்தானி லா தஹ்தலிஃபானி, அது எனக்கு மாறு செஞ்சிடாது. அதாவது உன்னோட வழிகட்ட, இப்போ உன்னை வழிகெடுக்கிற விஷயத்துல எனக்கு வந்து மாறு செஞ்சிடாது, என்னை ஏமாத்த செஞ்சிடாது. அப்படியாப்பட்ட விஷயம் அது என்ன? அது பிஹிமா உஹ்லிகுன் நாச, மக்களை அதை கொண்டு தான் நான் என்ன பண்ணுவேன், அழிச்சிடுவேன். அழிக்கிறது என்னது? நரகத்தில் போய் நான் சேர்த்துறேன். அழிக்கக்கூடியதான நரகத்தில் பேசு, நரகத்தில் வந்து நான் இதை கொண்டு தான் நான் என்ன பண்ணுவேன், மக்களை வந்து நரகத்தில் போய் சேர்ப்பேன் என்பதாக சொல்ல. அது என்னதுன்னு சொல்லும் போது அல் ஹிர்சு அல் ஹசது, பேராசையும் பொறாமை குணமும், இந்த ரெண்டும் மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க, நரகத்தில் போய் சேர்த்துறேன் என்பதாக சைத்தான் சொல்லி காட்டினார். நண்பர்களே, அந்த ஹசத் இருக்குல்ல, அது ஹசதை திருப்பி அவன் பற்றி சொல்கிறான், லுஇன்து பில் ஹசதி, இந்த பொறாமை இருக்குல்ல, இந்த பேராசை இருக்குல்ல, பொறாமை, இந்த பொறாமையை கொண்டு தான் நான் என்ன பண்ணேன், சாபமிடப்பட்டேன். அதனால என்னாச்சு, ஜுஇல்து ரஜீமா, அல்லாஹ் தஆலாவா நான் விரட்டப்பட்டவனாக ஆகிவிட்டேன் என்பதாக சொல்லி காட்டினான். இந்த ஹிர்ஸை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சுவனத்தில் வந்து எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆகுமானதாக இருந்துச்சு. ஆனால் ஒரு மரத்தை தவிர, இந்த ஒரு மரத்தில் இந்த ஒரு பழத்தை கூட இந்த ஒரு பழத்தை, எந்த பழத்தை அந்த அனுபவிச்சிருந்தீங்க, அந்த பழத்தை, அந்த மரத்தை வந்து நீங்கள் ஆகுமானதாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானா. அந்த அப்போ வந்து சைதான் சொல்கிறான், அசபத்து ஹாஜதி, என்னுடைய அந்த தேவையை நான் நிறைவேற்றி கொண்டேன், அதாவது அந்த தேவையை நான் வந்து அடைஞ்சுக்கிட்டேன். மின்ஹு பில் ஹிர்சி, இந்த பேராசையை கொண்டு நான் அடைஞ்சிட்டேன். என்னது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னத்தை ஆசைப்பட்டாங்க, என்னத்தை பேராசையை நினைச்சாங்க, அல்லாஹ்வோட நான் நிரந்தரமாக சொர்க்கத்திலேயே இருக்கணும்னு நினைச்சாங்க. அது அவ்வளோ பெரிய பேராசை. இந்த பேராசையை கொண்டு நான் என்ன பண்ணேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் உலகத்துக்கு நான் துன்யால இறக்கிட்டேன் என்பதாக சொல்லி காட்டினான். நண்பர்களே, இன்னொரு விஷயம், ஒரு முறை வந்து ஒரு ஆபீது வந்து ஒரு வெட்ட வெளி இடத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்க்குறாரு, நடந்து போகும்போது ஒரு கீழே ஒரு கடிவாளம் கிடக்கு. அந்த கடிவாளை பார்த்த உடனே இது வந்து குதிரைக்கு போடுறது ஏன் இங்கே கிடக்கு அப்படின்னு சும்மா பார்த்துருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நபர் வர்றாரு. வந்த உடனே சொல்கிறாரு, அந்த கடிவாளத்தை எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் உரிமையாளராக இருக்குது. எடுத்து கேட்கும்போது எடுத்து கொடுத்த உடனே சொல்கிறாரு, இது எதுக்குப்பா, இது என்னப்பா வித்தியாசமாக இருக்குது, இந்த கடிவாளம் பார்க்குறதுக்கு அமைப்பே வித்தியாசமாக இருக்குது, இது எதுக்குப்பா நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் இப்லீஸு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்குறேன், அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா வந்து சஜ்ஜா செய்யும்போது மறுத்திய அவனா நீ அப்படின்னு கேட்குற. ஆமாம், அவனே தான் நான். சரி, இந்த கடிவாளத்தை வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, இந்த கடிவாளத்தை வச்சு எனக்கு கட்டுப்படாமல், நான் சொல்கிற விசுவாசிக்கலாம் கட்டுப்படாமல் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து இந்த கடிவாளத்தை கொண்டு நான் என்னோட நரகத்துக்கு செல்லக்கூடிய பாதையை வந்து அவங்களுக்கு வந்து நேராக காட்டுவேன் என்பதாக சொல்லிட்டான். சரிப்பா, அந்த ஆலிமுக்கு, அந்த ஆபிதுக்கு வந்து ஒரு ஆசை, நம்மளுடைய பேர் அந்த கடிவாளத்தில் ஏதாவது இருக்குமா, நமக்குன்னு ஏதாவது ஒரு கடிவாளத்தில் இருக்குமான்னு தேட சொல்கிறார். இப்லீஸ் தேடுறான், அவன் வச்சு இந்த சாக்கு மூட்டை எல்லாத்தையும் தேடுறான். தேடின உடனே எதுவுமே இல்லை. உங்களுடைய பேரில் எந்த ஒரு கடிவாளமும் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ஆபிதுக்கு ஒரே பெருமை, கிபிர் ஏறு. நம்ம 5 வேளை நம்ம அல்லாஹ் தஆலா தொழுகிறோம், நம்ம பேர் என்னைக்காவது இருக்குமா அப்படின்னு கேட்ட உடனே, சரி அடுத்த மூட்டை ஒன்று இருக்குது, அதில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து சரி அதுலேயும் தேடு அப்படின்னு சொன்ன உடனே அதுலேயும் தேடுறான். இப்லீஸ் தேடிட்டு இருக்கான், இதுலேயும் உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இருக்காதுப்பா அப்படின்னு 1க்கு 2 முறையே தேட அப்படின்னு சொன்னான். தேட முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஆபி வந்து போகிறார். ஃபோன் இருக்கிறேன், எனக்கு பின்னாடி முதுகு பின்னாடி ஒரு மூட்டை வச்சுருக்கேன், அதில் தேடி பார்க்குறேன் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு பார்க்க உடனே அதில் தேடுறான். தேடினோடனே அதுலேயும் கிடைக்கல. அவ்வளோதான், அந்த ஆபீதுக்கு இப்படி ஏறிக்கிட்டே போகுது, பெருமை ஏறிக்கிட்டே போகுது. நம்மளாம் யார், 1க்கு 2 தடவை தேடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் தேடுறான், இப்லீஸும் தேடுறான், கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, இதுக்கப்புறமால ஒரு ஸ்டாக் வந்திருக்கு, இதுலேயாவது உங்களோட கடிவாளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கான அதுலேயே தேட சொல்கிறேன். தேடவான்னு கேட்கும்போது, தேடு நீ என்ன தேடு, 1க்கு 3 4 தடவை எத்தனை தடவை நீ தேடிக்க அப்படின்னு சொல்ல மட்டும் அதில் இல்லவே இல்லை. அப்படி அந்த கடிவாளம் இல்லை. அப்போ செய்தான் அந்த இப்லீஸ் சொன்னானா, ஏன்பா உனக்கு, அதாவது என்னோட வஸ்வாசு கட்டுப்படாதவங்களுக்கு தான் நான் கடிவாளம் வச்சுருப்பேன், உனக்கெல்லாம் கடிவாளமே தேவையில்லை. ஏன், உன்கிட்ட பெருமை இருக்கு, அதுவே ஒன்று என்ன பண்ணும், நரகத்தில் போய் சேர்த்துரும் என்பதாக சொல்லி காட்டினா. அதில் கிபிர் என்ன பண்ணும், உண்மையை மறைக்கும், ஹம்துன்னாஸ் மக்களிடத்தில் கேவலத்தை உண்டாக்கும். இப்படியாப்பட்ட கிபிர் ஒன்று இருக்கு, இதுவே ஒன்று அழிக்கிறதுக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்.
இப்போ நம்ம இதுலேயே நமக்கு என்ன தெரியுது, ஷைத்தானுடைய செயல் நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை விட்டு ஒதுங்கி இருக்கிறது வந்து நம்ம மேலே கடமையாக இருக்குது. இவ்வாறாக ஷைத்தானோட செயலை விட்டு நீங்கி அல்லாஹ் தஆலா எதை ஏவினானோ எதை தடுத்தானோ அவ்வாறு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.